அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29 ஏப்ரல் 2026 புதன்கிழமை தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2025 to 26 நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா 10.83% இருக்குது. ஓகேவா? இது ரியல் ஜிடிபி க்ரோத். சரியா? சாரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024 to 25 அந்த ரியல் ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோ இருந்திருக்குன்னா 11.19 11.19% இருந்துச்சு. இப்போ 2025 to 26 10.83% இருக்குது. சரியா? ஸோ இது ஆல்ரெடி நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதிலேருந்து இருந்த டேட்டா அதை நம்ம முதல்வரும் பேசியிருக்காரு. சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 4வது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு அடுத்த மாதம் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. ஸோ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம வாங்குகிறோம். சரியா? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இது 2018 நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். சரிங்களா? அக்டோபரில் ஒப்பந்தம் போட்டு தரையிலிருந்து இது S-400 ஒன்றும் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்றும் இல்லை, தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக அழிக்கக்கூடியது. சரியா? ஸோ இது நம்ம 2018 ஒப்பந்தம் போட்டு ஒரு $5 பில்லியன் அளவுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டு இதை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ரஷ்யா கிட்டேருந்து. ஸோ ஆல்ரெடி 3 இது கொடுத்துட்டாங்க. சரியா? 3வது டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. மூணு வாட்டி. இப்போது 4th கொடுக்க போகிறாங்க. 5th பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட இறுதியில், சரியா, நவம்பர் மாதத்தில் ஒப்படைக்க போகிறாங்க. சரியா? ஓகே. அவ்வளோதான். இது ஜஸ்ட் நியூஸ். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறதா இருந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். சரியா? ஓகே. இதோட பேக்ரவுண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போது சைன் போட்டாங்க, எப்போது இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து வந்தோம்னா இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி 2ஆம் கட்ட தேர்தல். ஸோ இன்றைக்கி பலத்த பாதுகாப்போடு நடைபெற போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லோக்கல் நியூஸஸ் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். இன்றைக்கி ஆர்டிக்கல் எடிட்டோரியலும் பெருசாக இல்லை. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்துச்சு. என்னென்னா, அரசு மருத்துவ சேவையை நாடுவோர் விகிதம் தென்னிந்தியாவில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய மக்களுடைய பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுவும் ஊரக பகுதியில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா 47.5% பேரும், நகர்ப்புறங்களில் 38.6% பேரும் உள் நோயாளிகள், அதாவது அவுட் பேஷண்ட், சரியா, ஓபி பேஷண்ட் சொல்லுவாங்கள்ல, உள்நோயாளிகளாக அரசு மருத்துவமனைகளில் கடந்த ஓராண்டில் அனுமதிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதைத்தான் அந்த விகிதம் பார்த்திங்கன்னா தமிழகத்தோட விகிதம் பார்த்திங்கன்னா 43 இருக்குது. 43% மக்கள். ஓகே. ஓவராலாக பார்த்திங்கன்னா இவங்க அரசு மருத்துவமனையை நாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் இரட்டை நிலைப்பாடு கூடாது, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தல். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. சரியா? SCOன்னு சொல்லுவாங்க, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது இவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு மாநாடு மாதிரி, ஒரு சம்மிட் மாதிரி ஒன்று நடக்குது. எங்கே நடக்குதுன்னா கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில். ஓகே, பிஷ்கேக்கில் இந்த மாநாடு ஒன்று நடக்குது. இதில் அந்த உறுப்பினர் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த SCOவில், அந்த அமைப்பில். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிற 10 உறுப்பினர் நாடுகளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், ஓகேவா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதில் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், நம்மளும் ஒரு மெம்பர் அதில். ஸோ அவரும் போயிருக்காரு. அவர் போயிட்டு சில உள்ள பேசியிருக்காரு. இதை பற்றி தான் பேசியிருக்காரு. லைக் பயங்கரவாதத்துக்கு எதிராக இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நம்ம எங்கே நடக்குதுன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரம் ரூபாய் 1.35 லட்சம் கோடியில் கூகுள் தரவு மையம், முதல்வர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல். ஸோ இது நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம். கூகுள் ஒரு MOU ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒரே டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ சைன் பண்ணது, இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது முடிஞ்சிடும். ஓகேவா?
இன்னும் ஒரு 2028 இது முடிஞ்சு செயல்பாட்டுக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்லுவாடா அடவிராம், விசாகப்பட்டினத்தில் இருக்கிற தர்லுவாடா அடவிவாரம் மற்றும் ரம்பலி ஆகிய கிராமங்களில் 600 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள 1 ஜிகாவாட் திறன் கொண்ட கூகுள் ஏ தரவு மையம் இந்திய எண்ம உள்கட்டமைப்பு துறை வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த லொக்கேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எங்கே வரப்போகுது? ஓகே, சரி, ஓகே. அடுத்து வந்தோம்னா கடைசியாக ஒரு நிகழ்ச்சி அதை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஒபெக் அமைப்பிலிருந்து யுஏஇ விலகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒபெக்னா என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகே, ஓபிஇசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெட்ரோல் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. சரியா? ஸோ இதில் யுஏஇ ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து அந்த கூட்டமைப்புலேருந்து விலகியிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கும் எங்களுக்கும் சில முரண்பாடுகள் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து யுஏஇ வந்து அபுதாபியாக இருக்கும்போதே, ஓகே, அபுதாபி கண்ட்ரியாக இருக்கும்போதே அவங்க ஜாயின் பண்ணது 1967 ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யுஏஇ தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? 1971 தனிநாடாக உருவெடுத்த பிறகும் தொடர்ந்து உறுப்பினராக நீடித்து வந்தது. சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலான உறவை தற்போது முறித்து கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒபெக்லேருந்து யுஏஇ வெளியேறிட்டாங்க. சரியா? ஓகே, அந்த ஒபெக்கோட அப்ரிஷியேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.